வாழ்க வையகம், வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக உள்ளத்தின் புல்வெளி ஏற்றி வைத்து உடல் உயிர் மனவளம் வைத்து வெள்ளத்தில் இடவே வாழ்வின் கரைகளெல்லாம் போட்டி தெல்ல தெளிவாக்கிய குரு தத்துவஞானி வேதாந்தி மாமியவர்களை புகழ் போங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மிக குறிப்பாக நம்முடைய பாபாநகர் தவ மையத்தின் பொறுப்பாளர் பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவரிடத்திலே நான் ஒரு வேண்டுகோளை சில மாதங்களுக்கு முன்பு விடுத்தேன். என்னுடைய இயல்பு என்னன்னா, எதையாவது கற்றுக்கொண்டால் அல்லது படித்தால், ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்தால் அந்த அறிவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற அவா என்னுள் எழுந்திருக்கும். அப்பொழுதுதான் என்னுடைய அந்த வகையில மிக சமீபமாக என்னுடைய மகள் RS கீர்த்தனா அவர்கள் ஒரு புத்தகத்தை 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடத்துல பரிந்துரை செய்து, அப்பா நீங்கள் இதை படிக்க வேண்டாம், நீங்கள் இந்த புத்தகத்தை முழுமையாக படிக்க வேண்டாம் என்றால் நீங்கள் பல இடங்களில் பேசுகிறீர்கள், இது பயன்படுவதாக இருக்கும் என்று என்னுடைய மகள் எனக்கு பரிந்துரைத்த புத்தகம் சேப்பியன்ஸ் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை முழுமையாக படித்த போது அந்த புத்தகத்தில் பொதிந்திருக்கிற கருத்துகள், அதனை ஒட்டி நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்கள், இவைகளையெல்லாம் இணைத்து நம்முடைய அன்பர்களுக்கு முழுமையாக சொல்ல வேண்டும் என்று என்னுடைய எழுந்த அவாவை நம்முடைய ராஜேந்திரனை அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனடியாக சரி அதை செய்யலாம் என்று மண்டலத்தில் எப்படின்னா, அவர் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் திட்டமிடக்கூடியவர். அந்த வகையில் அப்பொழுதெல்லாம் பல நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் ஒப்புக்கொண்டதுனால, ஐயா நாம் ஜூலை மாதத்தில் இதை நடத்தலாம் அப்படின்னு சொன்னார். அதன்படியே இன்றைக்கு அது ஏற்பாடு செய்யப்பட்டு அதனுடைய தலைப்பை இடத்துல கேட்டார். எப்பொழுதுமே நான் தலைப்பை கொஞ்சம் மாறுதலாக ஒரு கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப அக்கறை காட்டுவோம். ஏன்னா நான் கையோகா டிவியில் பேசும்போது கூட நான் கொடுக்குற தலைப்புல அப்படின்னா 99.9 என்று இருக்கும், சினம் என்னும் கொரோனா என்று இருக்கும். இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு தர வேண்டும். அப்பொழுதுதான் அன்பர்களுக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வரும் என்கிற அடிப்படையில் ஐயா அவருடைய தலைப்பை கேட்ட உடனே, நதியே நீ நடந்து வந்த பாதை என்று அதற்கு தலைப்பு கொடுக்க அப்படியே விடலை அவர். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, தஞ்சை தமிழ் மன்றம், இந்த புத்தகம் தான் தஞ்சை தமிழ் மன்றம் என்கிற அந்த தஞ்சாவூரில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற போது இங்கிருந்து அழைக்கிறார். ஐயா, நதியே நீ நடந்து வந்த பாதை என்று சொல்லிவிட்டீர்கள், காலை ஒரு அமர்வு இருக்கிறது, மாலை ஒரு அமர்வு இருக்கிறது, காலை அமர்வுக்கு தனியாக ஒரு தலைப்பு வேண்டும், மாலை அமர்வுக்கு ஒரு தனியாக தலைப்பு வேண்டும், நீங்கள் பிரித்து கொடுங்கள் என்று சொல்கிறார். ஐயா கொடுக்குறையா வச்சுட்டு அந்த அரங்கத்திலிருந்து வெளியே வந்து சற்று நேரம் யோசிச்சுட்டு உடனடியாக சொன்னதுதான், நதி ஊற்றெடுத்த போது அது ஆற்றுப்படுத்தப்பட்ட போது என்று 2 அமர்வுகளாக பிரித்து அதனை கொடுத்தேன். நதியே நீ நடந்து வந்த பாதை என்பது என்ன என்று கேட்டா, இது பெரிய சஸ்பென்ஸ்லாம் இல்லைங்க. நாம் தான் நதி, மனித குலம் என்பதுதான் நதி. இந்த நதி உயிர் தோன்றி உருவெடுத்து பல்வேறு பாதைகளிலே பல்வேறு பாறைகளையும் குன்றுகளையெல்லாம் கடந்து வந்து ஆற்றுப்படுத்தப்பட்டு இப்பொழுது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த வரலாற்றினை சொல்கிற ஒரு செய்தியை அடக்கியது தான் இன்றைய முழு நிகழ்வு. இன்றைக்கு நீங்கள் 4 மணிக்கு செல்லும் போது நம்மை பற்றியே நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த உரையின் மூலம் என்று உங்களால் சொல்ல முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நதியே நீ நடந்து வந்த பாதை என்பது பொதுவாக நம்ம மாணவர்களுக்கு, நம்மை போன்றவர்கள் படித்து தான் வந்திருக்கோம். மேலே பொதுவாகவே வகுப்புல என்னன்னா, இந்த வரலாறு வகுப்பு தான் நமக்கு ரொம்ப கசக்கும். வரலாறு வகுப்புனா நமக்கு அதுலேருந்து ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துடும். வரலாறு வகுப்புக்கு நமக்கு பிடிக்காது. ஆனால் இன்று முழுக்க நாம் 6 மணி நேரம் வரலாறு தான் பேச போகிறோம். எனக்கு மிகப்பெரிய சவால். 6 மணி நேரம் உங்களை இந்த அரங்கத்திற்கு கட்டிப்பட வேண்டிய கட்டாயம், அந்த சவால் எனக்கு காத்திருக்கிறது. நீங்கள் கவலை வர வேண்டாம். மிக சுவாரஸ்யமாக பல்வேறு செய்திகளை உங்களுக்கு நான் என்னுடைய பாணியிலேயே தர முடியும் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த உரையை தொடங்குகிறேன். சற்று ஒரு கற்பனை செய்து இந்த
உரையை ஆரம்பிக்கலாம். 2400 சதுர அடி உள்ள இந்த இடத்துல இன்றைக்கு நாம் எல்லாம் மனிதர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே 2400 சதுர அடியில, ஐயா கோயத்து கொள்ளோட அவங்க இடம் தான் 2400 சதுர அடியில இங்கே என்ன நடந்து கொண்டு இருந்திருக்கும் என்றால், மனித குரங்குகள் உட்கார்ந்து கொண்டு ஒன்றுடைய தலையில பேர் பார்த்து கொண்டு வந்திருக்கோம். அப்படித்தானே? 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே 2400 சதுர அடியில மனித குரங்குகள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு ஒன்று மரத்திலே தாவி பிடித்துக் கொண்டு விளையாடி கொண்டு பேன் பார்த்து கொண்டு இருந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச காலம், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு போனால் இங்கே நரியும் சிங்கமும் புலியும் பாம்புகளும் உணவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த 2400 சதுர அடி. இப்படியே கற்பனை செய்து கொண்டு போனால் ஒரு கட்டத்திலே வெறும் மண் தான் இருந்திருக்கும், செடி கொடி கூட இருந்திருக்காது. இதுதான் இந்த 2400 சதுர அடி இன்றைக்கு பாபா நகர் நவமையமாக இருக்கிறது. இது ஒரு கற்பனைக்காக. இதனைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இதனை எப்படி பார்ப்பது என்றால், சேப்பியன்ஸ் என்ற ஒரு புத்தகத்துல இந்த உயிர் பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்து, அதிலே உயிர் தோன்றியதிலிருந்து, அதிலே விலங்குகள் தோன்றியதிலிருந்து, விலங்குகளிலிருந்து மனிதன் வந்ததிலிருந்து, மனிதன் பல்வேறுபட்ட கலாச்சார சமூக அரசியல் மாற்றங்களுக்கெல்லாம் உட்பட்டு இன்றைக்கு இந்த எந்த நிலையை அடைந்திருக்கிறான் என்கிற பெரிய செய்தியை உள்ளடக்கிய ஒரு புத்தகம் தான் சேப்பியன்ஸ், மனித குலத்தின் சுருக்கமான வரலாறு. உண்மையில சுருக்கமான வரலாறு, அது மிகப்பெரிய வரலாறு, சுருக்கமான வரலாறு அல்ல. இந்த உலகம் எப்படி தோன்றியிருக்கும் என்பதற்கு பல்வேறுபட்ட அறிஞர்கள் பல்வேறு தத்துவங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் மனவள கலைஞர்கள் தான் வந்திருப்பீர்கள். வேறு மனவளக்கலை தொடர்பு அல்லாதவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கும் புரியும்படியாக சொல்கிறேன். பல்வேறுபட்ட அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு கடவுள் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். உதாரணத்திற்கு ஆதாம் என்றும் ஏவாள் என்றும் ஒரு ஆண் பெண் இனத்தை உருவாக்கி இருக்கிறார். அதிலிருந்து இந்த மனித குலம் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றும், நட்சத்திரங்களையும் வானத்தில் உள்ள அத்துணை கோள்களையும் கூட ஒரு கடவுள் படைத்திருக்கிறார் என்று ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். அதற்கு பெயர் படைப்பு தத்துவம் என்று பெயர். அப்படி அவங்க நம்புறாங்க. அந்த மாதிரி யாரோ ஒரு கடவுள் வந்து இதை படைச்சிருப்பாரு. அந்த படைத்தவரும் பூமியை உருவாக்கி இருப்பார். அந்த பூமியிலே வந்து ஒரு ஆதாம் என்றும் ஏவாள் என்றும் ஆண் பெண் இனத்தை உருவாக்கி இருப்பார். அந்த ஆண் பெண் இனம் பல்வேறு மனிதர்களை உருவாக்கி இனப்பெருக்கத்தின் மூலமாக இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருப்போம் என்கிற ஒரு தத்துவம். அப்படி ஒரு தத்துவம் இன்றைக்கு எடுபடுமா என்று கேட்டால் முடியாது. நான் கூட வேடிக்கையாக சொல்வேன், இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளுடைய ஐக்கியூ என்று சொல்லுவாங்களே, இன்டெலிஜென்ஸ் போர்ஷன், அது ஐக்கியூ என்பது ரொம்ப அதிகம். இப்போ நாம் வந்து யூடியூப்ல பார்த்துருக்கிறோம், குழந்தைங்க பார்க்குதுங்க, நாமும் பார்க்குறோம். ஆனால் அந்த குழந்தை பாருங்க, ஒரு 3 வயது குழந்தை நடுவில் ஒரு விளம்பரம் வந்தால் அது எந்த இடத்துல ஸ்கிப் பட்டன் இருக்குன்னு தெரியுது. அது போய் ஸ்கிப் பட்டனை கண்டது 2 வயசு 3 வயசு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஐக்கியூ டெவலப் ஆயிருக்கு. எதை செய்ய வேண்டும், உபகரணங்களை எல்லாம் இப்போது தாத்தாக்கள் பாட்டிகள் எல்லாம் யார் இடத்துல கொடுத்து சரி செய்து கொடுக்குறாங்கன்னா பேரன் பேத்திகள் இடத்துல கொடுக்குறாங்க. அப்போ பேரன் பேத்திகள் தான் அவங்க வந்து இல்லை இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு குழந்தைகள் வளர்ந்தக்கூடிய நிலையை போய் யாரோ படைத்தார் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கு பதிலாக என்ன கேட்கணும்னா, இந்த படைத்தார் என்கிறீர்களே, அவரை யார் படைத்தார் என்று கேள்வி கேட்கும். இப்போ பதில் இல்லை. சரி, அவரை படைத்தவர் என்று நீங்கள் சொன்னாலும் கூட அவரை படைத்தவர் யார் என்று அடுத்த கேள்வி கேட்கும். இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்கக்கூடிய இந்த வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சியின் போது அந்த படைப்பு தத்துவம் என்பது இயல்பாகவே அது இன்றைக்கு ஒத்து வராத ஒன்று. அப்படி அல்ல. அப்போ சில பேர் இன்னொரு தத்துவத்தை வைக்கிறார்கள். என்னென்றால், இது எல்லாம் இருந்தது, ஒரு நாள் பிக் பேங் தியரி என்று சொல்லி ஒரு பெரு வெடிப்பு வெடித்து அதிலிருந்து இந்த அண்டகோடிகள் அனைத்தும் உருவாகி பூமி உருவாகி பூமியிலே உயிரினங்கள் உருவாகி இன்றைக்கு இந்த நிலையில் வந்திருக்கிறோம் என்று ஒரு
தத்துவம், அது பெருவெடிப்பு தத்துவம் என்று சொல்லப்படுது. அதுவும் தர்க்க ரீதியாக ஒத்து வரவில்லை, பெருவெடிப்பு தத்துவமும் எடுபடவில்லை. அப்போ அதற்கு அடுத்து என்ன தத்துவம்? சார்லஸ் டார்வின் என்பவர் மிக சமீப காலமாக உருவாக்கி ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். அது என்னன்னா, அப்படி அல்ல, பரிணாம தத்துவம், அது எவல்யூஷன் தியரி என்று ஒரு தத்துவத்தை வைக்கிறார். அப்படின்னா எவல்யூஷன் தியரினா என்னன்னா, ஒன்று மற்றொன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி மாறி மாறி மாறிதான் இன்றைக்கு நாம் மனித குலம், மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவர் முன்வைக்கிறார். அதாவது ஓர் அறிவு இருந்து 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, அதில் விலங்குகள், அதில் கடைசியாக மனித குரங்குகள் என்று சொல்லப்படுகிற சிம்பன்சிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வகையினத்திலிருந்து மனித குலம் உருவாகி இருக்கிறது என்று சொல்கிறார் சார்லஸ் டார்வின். உண்மையிலேயே இந்த மதம் நம்பி இருந்த இந்த பெருவெடிப்பு தத்துவம், படைப்பு தத்துவங்களை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு ஒரு விஞ்ஞான ரீதியாக, தர்க்க ரீதியாக ஆய்வு செய்து ஒரு பரிணாம தத்துவம் என்கிற ஒரு தத்துவத்தை சார்லஸ் டார்வின் கொடுத்தார் என்று இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தொல்காப்பியத்தில் படித்தால் ஓரறிவதுவே உற்றறிவதுவே, ஈரறிவதுவே அவற்றோடு நாவே, மூவறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதில் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று தொல்காப்பியர் இந்த பரிணாம தத்துவத்தை தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறார். ஆனால் 300-400 ஆண்டுகளுக்கு முன்புதான் நம்முடைய சார்லஸ் டார்வின் இந்த பரிணாம தத்துவத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லி, அல்ல, யாரோ ஒருவர் படைக்கவில்லை, இந்த உலகம் தானாக ஒன்றின் பின் ஒன்றாக மாறி மாறிதான் இந்த நிலையை எழுதியிருக்கிறது என்கிற தத்துவத்தை விஞ்ஞான ரீதியாக உலக அளவில் சுற்றுப்பயணம் செய்து ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த தர்க்கத்தை முன்னாடி வைத்தார். யாருங்க? சார்லஸ் டார்வின். ஆனா நம்முடைய தொல்காப்பியர் தமிழ் இலக்கியத்துல, தொல்காப்பியத்துல இந்த முடிவான முடிவுக்கு தொல்காப்பியர் வந்திருக்கிறார். ஓரறிவிலிருந்து 2 அறிவு வருகிறது. எப்படி என்றால், ஓரறிவு என்பது தொடு அறிவு, அதனோடு 2வது அறிவு என்பது அவற்றோடு சுவை அறிவு சேர்ந்து கொண்டு அது 2 அறிவாக விளங்குகிறது. அப்படியாகத்தான் 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு வரை வந்திருக்கிறது என்று தொல்காப்பியர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த படைப்பு தத்துவத்தை எல்லாம் தகர்த்தறிந்து மிக தெளிவான பகுத்தறிவோடு வாழ்ந்த மக்கள் நம்முடைய தமிழ் பேசும் மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுல கடைசியா சொல்லியிருக்கிற வரிதான் மிக இன்னும் நீங்க சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டிய வரி. என்னன்னா, நேரிதிர் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று சொல்கிறார். நீ சொல்லல 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு சொல்லல, நான் சொல்றேன்னு சொல்லலங்க. நேரிதிர் உணர்ந்தோர், இதுதான் வகைப்பாடு, இதுதான் 1, 2, 3, 4, 5 என்பதை ஏற்கனவே உணர்ந்தவர்கள் நெறிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது, அப்ப 2000 வருடத்துக்கு முன்பே நாம் இதை பற்றி எல்லாம் சிந்தித்திருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம் என்கிற கருத்துக்கு நாம் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ அவ்வளவு தெளிவான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் சமய மத இருக்கத்தாலும் அவைகள் புகுத்திய கருத்துக்களாலும் சற்று பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கிறோம். ஆனால் அதை தகர்த்தெறிவதற்கு சார்லஸ் டார்வின் வந்தார். இப்பொழுது நமக்கு அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்த பிறகு இன்னும் அதனை, அந்த தத்துவத்தை மேம்படுத்தி காட்டுகிறார். அப்படி அல்ல, ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது என்பதல்ல, அந்த ஒன்றேதான் தன்மாற்றம் அடைகிறது என்கிற தத்துவத்தை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி புதிய கோணத்திலே இந்த பூமிக்கு படைத்திருக்கிறார். இனி இந்த உலகம் பேசப்பட வேண்டிய தத்துவம் எது என்றால், சார்லஸ் டார்வின் சொன்ன அல்லது தொல்காப்பியம் சொன்ன இந்த பரிணாம தத்துவம் மட்டுமல்ல, அருள் தந்தைவர்கள் முன்வைத்த அட்வான்ஸ்டு பிலாசபி, அதாவது மிகச் சிறந்த தர்க்க ரீதியாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம் என்ன கேட்டா, தன்மாற்ற தத்துவம். தன்மாற்றம்னா என்னன்னா, ஒன்றுதான், அந்த ஒன்றே ஒவ்வொன்றாக மாற்றம் பெறுகிறது என்பதுதான் உண்மையை தவிர பரிணாமம் அடையவில்லை. இந்த பரிணாமத்துக்கும் தன்மாற்றத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நல்ல கவனமா கேளுங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல
இந்த வகுப்பு முழுக்க முழுக்க, அதாவது இந்த சிந்தனை விருந்து ஒரு வகுப்பு போல இருக்கும், வகுப்பு போல இருக்கும். ஆனால் நீங்கள் என்னோடவே பயணித்தீர்கள் என்றால் நிச்சயமாக எந்த இடத்துல உங்களுக்கு அது வகுப்பு போல இருக்காது. ஆர்வத்தோடு நீங்கள் கேட்கணும். நான் வேடிக்கையா சொல்வது, நான் திருவொற்றியூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், என்னோடு நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் என்னோடு வந்தால் திருவொற்றியூருக்கு போகலாம், நீங்கள் திரும்பி போனால் தாம்பரத்துக்கு போக நேரிடும். தாம்பரத்துக்கு போனால் அது உங்களுடைய குற்றமே தவிர என்னுடைய குற்றம் அல்ல. என்னோட நீங்கள் வர வேண்டும். சொல்ல சொல்ல அதனோடு நீங்க இன்வால்வ் ஆகணும். அப்படி இன்வால்வ் ஆகும்போது என்ன ஆகணும், நான் சொல்வது உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும். மாறாக கேஸ் நிறுத்திட்டு வந்தோமா இல்லையா, பைக்கை பூட்டணுமா இல்லையா, ஹெல்மெட்டை சரியா தான் மாட்டணுமா இல்லையா, இப்படி எல்லாம் உங்களுக்கு எண்ணம் வந்தால் நிச்சயமாக நீங்க தாம்பரத்துக்கு போயிடுவீங்க. அதற்கு மேற்பட்டு இங்க வந்து சேரும் போது நான் பேசுவதற்கும் நீங்கள் கேட்பதற்கும் இடையே ஒரு பெரிய சீன பெருஞ்சுவர் வந்து நிற்கும். இந்த சீன பெருஞ்சுவர் வந்து நிற்கும்போது நீங்கள் தாம்பரத்திலிருந்து என்னோட எந்த நேரத்திலும் 4 மணி வரை என்னோட திருவொற்றியூருக்கு வந்து சேரவே முடியாது. எனவே தயவு கூர்ந்து அன்பர்கள் கொஞ்சம் என்னோட வாங்க, வருவதற்கு நான் என்னால முயற்சி நான் செய்கிறேன். சரி, இப்போ இதையெல்லாம் போக்கும் விதமாக அருட்தந்தையோடு வைத்த தத்துவம் என்ன கேட்டா, தன்மாற்றத்தை ஒன்றுதான் பலவாறாக மாற்றம் பெறுகிறது. அப்ப தன்மாற்றத்துக்கும் பரிணாமத்துக்கும் என்னன்னா, பரிணாமம் என்பது ஒன்று, அதன் நிலையிலிருந்து மாறி இன்னொன்றாக மாறிவிடுது. அப்படின்னா அந்த இன்னொன்று இருக்கணுமா இல்லையா? இருக்குதே, இருக்கக்கூடாது அல்லவா? பரிணாமம் என்றது இது இன்னொன்றாக மாறுவது என்றால் அந்த ஒன்று இருக்கக்கூடாது தானே. ஆனால் அது இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாம குரங்கிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். குரங்கிலிருந்து வந்தவர்கள் என்று சொன்னா குரங்கு இருக்கணுமே, குரங்கு இருக்கக்கூடாது. குரங்கு தான் நம்ம மாறிட்டோமே, நம்ம தான் பரிணாமம் அடைஞ்சு விட்டோம். இப்போ குரங்கு இருக்கக்கூடாது, குரங்கும் இருக்கிறது. இப்போ குரங்கும் இருக்கிறது, அதற்கு முன்னால் சிங்கம் புலியும் இருக்கிறது, பாம்பும் இருக்கு, பறவும் இருக்கு, எல்லாம் இருக்கு, நாமும் இருக்கோம். அப்போ ஒன்று தன்மாற்றம் அடைகிறது. ஒவ்வொரு நிலையில அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அங்கங்க அது தன்மாற்றம் அடைந்து இந்த உயிரினங்கள் பல்கி பெருகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் தன்மாற்ற தத்துவம் என்று சொல்கிறார். அதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தியரி என்று சொல்கிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது அப்படியே மாறுகிறது. அதை இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விட சுழலும் விண்ணாம் என்று மிக எளிமையாக அருட்தந்தை அவர்கள் எந்த ஒன்று அந்த ஒன்று அப்படியே இருந்த இடத்திலிருந்து அது சுழற்சி பெறுகிறது. எப்படி என்றால் இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது இன்றைக்கு அறிவியல் என்ன பேசுகிறது, ஈர்ப்பு விசை என்று பேசுகிறார். ஈர்ப்பு விசைனா என்ன? ஒரு பொருள் இன்னொரு பொருளை ஈர்ப்பது, ஈர்ப்பது. இப்போ புவி ஈர்ப்பு விசை என்று சொல்கிறார். ஆனால் அருட்தந்தை அதிலிருந்து சற்று மாறுபட்டு ஈர்ப்பு விசை இல்லாது தள்ளு விசை என்று சொல்கிறார். எல்லாமே தள்ளு விசை தான், அழுத்தும் விசை. தள்ளு விசை அல்லது அழுத்தும் விசை, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இந்த உலகில் உள்ள அத்தனை பொருட்களும் தன்னைத்தானே சுருக்கிக் கொள்கிறது, இறுக்கிக் கொள்கிறது, திரும்பவும் விரிகிறது, இருக்குகிறது, விரிகிறது என்பதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக எல்லாம் உள்ள தெய்வம் அல்லது மெய்ப்பொருள் அல்லது ஒன்று அது தன்னிருக்க சூழ்நிலை மாற்றினால திணிவு பெற்று அது அங்கிருந்து துகள்களாகி இந்த பரவெளியில் இந்த சுத்த வெளியில் விழுந்து கொண்டே இருக்கிறது. அப்படி விழுந்துக்கும் போது ஏற்படுகிற உரசலினால், நிலைவெளியில் ஏற்படுகின்ற அந்த நெருக்கத்தினால், உரசலினால் அந்த துகள்களானது சுற்ற ஆரம்பிக்கிறது, சுழல ஆரம்பிக்கிறது என்று சொல்றது. அப்படி சுழல ஆரம்பிக்கின்ற அந்த விண் பிற்பாடு அந்த சுழற்சி ஒன்றாக இருக்கிற விண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மூலகங்களாக மாறுகிறது அல்லது பேரணுக்களாக மாறுகிறது என்று சொல்றது. அப்ப ஒன்றுதான் தன்மாற்றம் பெறுகிறது. முதல்ல தன்னிருக்க சூழ்நிலைக்கு மாற்றம்னால இறை துகள்களாகிறது. அந்த துகள்கள் எங்கே விழுகிறதுனா இந்த பரவலிலேயே தான் விழுகிறது. விழும்போது ஒரு உரசல் ஏற்படும், அதனால சுழற்சி ஏற்படுகிறது. அந்த சுழற்சி ஏற்படுவது பல்வேறு, இதை நான் ரொம்ப எளிமையா உங்களுக்கு ஒரு கற்பனை மூலமாக சொல்கிறேன். ஒரு பெரிய ட்ரே ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ட்ரே முழுக்க கோலி குண்டுகளை நிரப்புங்க. இப்போ உண்மை என்னன்னா, இந்த ட்ரே என்பது இந்த பரவெளி ஸ்பேஸ், ஒரு கற்பனையா அது ஒரு ட்ரேல அடங்குறீங்க.
அதற்குள்ள இந்த ஒன்று என்று நாம் அந்த ஒன்றை கற்பனை செய்து பார்க்க வேண்டும்னா அது கோழி துகள்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. போடுங்க, இன்னும் போடுங்க, இன்னும் போடுங்க. அந்த பரவெளியில் அந்த கோழி துகள்கள் நிரம்ப நிரம்ப என்ன ஆகும்னா ஒன்றை ஒன்று அழுத்த ஆரம்பிக்கும். அப்படி ஒன்றை ஒன்று அழுத்த ஆரம்பித்தா அது என்ன ஆகுங்க, அங்கிருந்து பிதுங்கி வெளியே வரத்தான் வேணும். அது துகள்கள் ஆகிறது என்று அதை அந்த தலைப்புக்குள் நாம் போனால் வெகு நேரம் பிடிக்கும். ஆனால் நாம் பேச வேண்டிய செய்தி வேற செய்தி என்பதனால அதை சுருக்கமா இப்படி வந்துடுறேன். அப்படி துகள்களாகி எங்க விழும்னா இந்த பரவலியிலே தான் விழும். விழும்போது அந்த ட்ரேலை தான் விழும். ட்ரேல விழும்போது அந்த உரசினால அது சுற்ற ஆரம்பிக்கும். அது எப்படி சுற்ற ஆரம்பிக்கும்? ஒரு பம்பரம் இருக்கு. பம்பரத்தை எடுத்து நீங்க நிலையாகத்தான் இருக்கிற அந்த பம்பரம் நீங்கள் வீசி வெளியே எரிந்து விட்டால் அது என்ன ஆகிறதுங்க, இயக்கம் பெற்று விடுகிறது, சுற்ற ஆரம்பிக்குது. அப்படியாக இந்த பரவெளியில் இருக்கிற விண் மொத்தமும் சுத்த ஆரம்பிக்கிறது. பல்வேறு நிலைகளை சுற்ற ஆரம்பிக்கும் போது சுழற்சி வேகம் ஒன்றுக்கு ஒன்று மாறுபடும். பல விண்களின் சுழற்சி ஒன்றாக இருக்கும். அப்படி ஒன்றாக இருப்பதெல்லாம் ஒன்றாக கூடி பேரணுக்களாக மாறுகிறது. அப்படித்தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று சொல்லப்படுகிற காற்று, நெருப்பு, நீர், நிலமாக மாறுகிறது என்று அருட்தந்தையோடு இந்த தன்மாற்றத்தை சொல்றார். இதுதான் பிரபஞ்சம் தோன்றிய வரலாறு, தோன்றிக் கொண்டிருக்கிற வரலாறு. பிரபஞ்சம் தோன்றிய வரலாறு, தோன்றிக் கொண்டிருக்கிற வரலாறு அப்படின்னா என்ன அர்த்தங்க? பிரபஞ்சம் தோன்றிக்கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். அதை அறிவியல் ஒத்துக்கொண்டது. அறிவியல் என்ன சொல்றதுங்க, இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு இருந்த பிரபஞ்சம் ஒரு அளவு சொல்கிறார். நாளுக்கு நாள் விரிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னாங்க அர்த்தங்க. பிரபஞ்சம் தோன்றிக்கொண்டே இருக்கிறது என்று. தோன்றிய வரலாறு, தோன்றிக் கொண்டிருக்கிற வரலாறு, இதைத்தான் அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு பேர் என்னங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த இடத்துல இருந்து தான் நாம இந்த நதியே நீ நடந்து வந்த பாதை என்பதை தொடங்க இருக்கிறோம். இந்த தொடக்கம் என்பது மிக தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னென்ன நாம் இன்று பேசுவது அத்தனையும் அறிவியல் சார்ந்த செய்திகள் தான். உங்களுக்கே தெரியும். அதிலும் மிக குறிப்பாக நான் சபதம் எடுத்திருக்கிறேன், எந்த இடத்திலும் புராண கதைகளையோ இதிகாச கதைகளையோ உதாரணமாக சொல்வதே இல்லை என்று. மனவளக்கலையிலே வேதாத்திரியத்தை பரப்பும் போது, வேதாத்திரிய கருத்துக்களை சொல்லும் போது எந்த காரணத்தை கொண்டும் நாம் புராண இதிகாசங்களையோ அல்ல சமய கருத்துக்களையோ உதாரணத்திற்கு காட்டிவிட்டால் அங்கே நாம் தோற்று போகிறோம், வேதாத்திரியத்தை முன்னெடுத்து செல்வதே என்று நான் மிக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அதனால எந்த விதத்துல நான் அந்த கருத்துக்களுக்குள்ளே போக மாட்டேன். அறிவியல் கருத்துக்கள் தான், அறிவியல் தான் என்று பேசுகிறோம். இது என்ன, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பேசும்போது என்ன அறிவியல் இருக்கிறது என்றால், நான் கூட வேடிக்கையாக சொல்வேன், இவ்வளவெல்லாம் நாம் பிரயத்தனப்பட்டு பகுத்தறிவை வளர்க்க வேண்டியதில்லை, இவ்வளவெல்லாம் பிரயத்தப்பட்டு வேதாத்திரியத்தை வளர்க்க வேண்டியதே இல்லை. ஒன்றே ஒன்று செய்தால் போதும். நம்முடைய பள்ளிக்கூடங்களில் அறிவியலை முறைப்படி சொல்லிக் கொடுத்தால் போதும். அறிவியலை முறைப்படி சொல்லிக் கொடுத்தால் போதும். மாணவர்கள் அவர்கள் வளர்கிற காலத்தில் மிக தெளிவாக இருப்பார்கள். ஆனால் இங்கே நமக்கு என்னன்னா, திருக்குறளே 2 மார்க்குக்கு தான் படிக்கப்படுது. 2 மார்க் அதில் இருக்குதுங்கிறதுக்காக தான் திருக்குறள் மனப்பாடம் செய்யப்படுது. அது இல்லை, ஃப்ரீயாக விட்டாங்கன்னா திருக்குறள் யாருக்குமே தெரியாது, எந்த குழந்தைக்கும் தெரியாது. அகர முதல் எழுத்தெல்லாம் மாறிவகன் முதற்கே உலகு என்பது இந்த 2 மார்க்குக்காக தான். ஸோ அப்படித்தான் இந்த பள்ளிக்கூட மாணவர்களை நாம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியாகத்தான் அறிவியல் புத்தகம் 2 மார்க்ல என்னென்ன கொஸ்டின் வரும், 1 மார்க்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், எஸ்ஏ எழுதுறதெல்லாம் எழுத வேண்டியது முன்கூட்டியே டீச்சர் சொல்லிடுவாங்க. சொல்லிடுறது மட்டும் இல்லை, அதுல எதெல்லாம் அடிக்கடி கேட்கப்படுகிறது என்ற கேள்வியும் டீச்சர் புரிச்சு கொடுத்துருவாங்க. புரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா என்ன அறிவியல் எப்படி படிக்கப்படுகிறது, அந்த கேள்வியை மட்டும் மனப்பாடம் பண்ணி இப்போ எல்லாரும் 100க்கு 100. இப்போ யாராவது ஒரு மாணவன் தான் 100 எடுக்கிற காலம்லாம் போய் எல்லாரும் 100க்கு 100 எடுக்கிற காலம் வந்து விட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு படித்து அப்படியே ஒப்பிக்கிற அந்த கல்வியில நாம் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அறிவியலை படித்தால் இந்த பிரபஞ்ச ரகசியம், இந்த மனிதன் வந்ததெல்லாம் தெளிவாகிடும். மனிதர்களுக்குள்ள மதமாச்சரியங்கள்லாம் இருக்க. அப்படியாக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரகசியத்தை படிக்கும்போது முதல் அறிவியல் என்னன்னு கேட்டா இயற்பியல். இயற்பியல் என்பது வேறொன்றும் இல்லை, இயற்கையின் அடிப்படை கூறுகள் என்னென்ன இருக்கோ அது என்னென்ன இருக்குங்க, பருப்பொருள். இயற்கையில் அடிப்படையாக நம்ம பார்க்கக்கூடியது என்னங்க, நாம பார்க்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், பொருட்கள், பருப்பொருள். அந்த பருப்பொருள்கள் பெறுகிற ஆற்றல், ஆற்றல் மூலமாக பருப்பொருட்கள் உருவாக்குறது
பருப்பொருள் மூலமாக ஆற்றல் உருவாகிறது என்பது உண்மை. காலம், வெளி இது பற்றிய கருத்துக்களை ஆய்ந்து படிப்பது என்பது இயற்பியல். இதை படித்தார்களா மாணவர்கள் ஆய்ந்து படித்தார்களா எந்த கட்டுக்கதைகளுக்கும் எந்த சமய கருத்துக்களுக்கும் அவர்கள் ஆட்பட மாட்டார்கள். தெளிவா புரியும் அவங்களுக்கு. இப்படித்தான் உருவாகி இருக்கு இந்த உலகம், இப்படித்தான் இந்த பொருட்கள் உருவாகி இருக்கிறது என்கிற அந்த செய்தி அவர்களுக்கு புரிந்துவிடும். எனவே இயற்பியலை படிக்க போகிறோம், வேதியியலை படிக்க போகிறோம். வேதியியல் உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அணுக்களாக இன்றைக்கு சற்றேறக்குரிய ஒரு 112க்கும் மேலான அணு எண் என்று சொல்கிறார்கள். பீரியாடிக் டேபிள் என்று அறிவியலில் அதை சொல்கிறார்கள். அது என்னன்னா அணுக்களின் ஒவ்வொரு பொருளில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து புரோட்டான்கள் ஒவ்வொரு அணுவிலும் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் என்று இருக்கிறது. அதிலே புரோட்டான் எத்தனை சுற்றி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அணுவில் என்று பார்த்து அதற்கு அணு எண் என்று வைக்கிறார்கள். அப்படியாக 112 வகையான பொருட்கள் இந்த உலகத்துல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறாங்க, இன்னும் கண்டுபிடிப்பு உருவாகி கொண்டே இருக்கிறது. அதை பற்றிய அதன் மூலக்கூறு பற்றிய அவற்றுக்கிடையான வினைகள், எதிர்வினைகள் பற்றிய ஒரு ஆராய்ச்சியை படிப்பது என்பது வேதியியல். இயற்பியலை எப்படி படிக்க வேண்டும், வேதியியலை படிக்க வேண்டும். வேதியியலை மிக தெளிவாக படித்து விட்டார் யாரும் உங்களை எந்த சாமியாரும் ஒரு 5 சவரன் நீங்க வைங்க, நைட்டு பூஜை பண்ணுங்க, மறுநாள் பார்த்தீங்கன்னா 10 சவரன் அவங்க ஏமாற்ற முடியாது. இன்றைக்கு வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இன்றைக்கும் எங்கேயாவது ஏதோ ஒரு முறையில யாரோ ஒரு பாமரன் ஏமாந்து கொண்டிருக்கிறான் ஒரு சாமியாரை நம்பி. என்ன சொல்றாரு சாமியாரு? ஒரு சவரம் வைங்க, பூஜை பண்ணுங்க, மறுநாள் பார்த்தீங்கன்னா 2 சவரன். வேதியியலை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் அப்படி யாரும் செய்ய முடியாது. அதெல்லாம் தெளிவா அந்த ஏன்னா இதெல்லாம் நான் தொட்டு காட்டிக் கொண்டே போகிறேன். ஏன்னா பேச வேண்டிய தலைப்பு என்பது வேறு. நதியை நீ நடந்து வந்த பாதை என்பது நான் மிக அதிகமாக பேச வேண்டிய செய்திகள் வேறு. ஆனால் அதை பேசுவதற்கு முன்பு இதையெல்லாம் உங்களுக்கு சொன்னால்தான் அதுக்குள்ள வருவீங்க நீங்க. அதுக்காக நான் சொல்றேன். அப்ப வேதியியலை சரியாக புரிந்து கொண்டால் அந்த அணுக்களின் வினைகள் அதை பற்றிய தெளிவை நாம் படித்து விட்டால் எந்த விதமான சமய கருத்துக்களோ மூட நம்பிக்கைகளோ நாம் செல்ல மாட்டோம். இதற்கு பிற்பாடு உயிரியல் என்பது என்னன்னா அணுவிலிருந்து அந்த உயிரிலிருந்து அந்த மூலக்கூறுகள் இணைந்து எப்படி உயிரினங்கள் உருவாகுது என்பதை பற்றிய அறிவியல். இன்னைக்கு கூட பாருங்க, எத்தனை குழந்தைப்பா? 6 பசங்க. 6 பசங்களா? நான் என்ன பண்ணேன்? எல்லாம் ஆண்டவன் கொடுத்தேன். அது எப்படி ஆண்டவன் கொடுப்போம்? எல்லாம் ஆண்டவன் கொடுப்போம், எல்லாம் கடவுள் கொடுத்தாரு. எப்படி கொடுப்பான்? உயிரியல் என்பது உயிரினம் எப்படி தோற்றுவிக்கப்படுகிறது, எப்படி தோன்றுகிறது என்பதை பற்றி அறிவியலை தெரிந்து விட்ட பிறகு இல்ல எப்படி இந்த மூட நம்பிக்கை வரும்? பல்வேறுபட்ட வகைகள்ல நம்ம மக்களை ஏமாற்றுவதற்கு பல்வேறுபட்ட சமயங்கள் கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய பரப்பப்படுகிறது. அதெல்லாம் நம்பாம இருக்கிறோம்னா நமக்கு அடிப்படையில் வேதியியல் தெரிய வேண்டும், இயற்பியல் தெரிய வேண்டும், உயிரியல் தெரிய வேண்டும். இதையெல்லாம் அடக்கியது தான் வேதாத்திரியம். வேதாத்திரியத்தில் அருட்தந்தை அவர்கள் எந்த இடத்திலும் வேறுபட்டு சொல்லவே மாட்டார். எல்லாம் தர்க்கத்துக்கு உட்பட்டு இருக்கும். இப்படி இன்றைக்கு நாம் பேசுவது என்னவென்றால் இந்த வேதியியல், இயற்பியல், உயிரியல் மூலமாக உருவான இந்த மனிதம், இந்த மனித குலம் தோன்றியதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கிற ஒரு வரலாறு. இந்த வரலாறு தான் நதியே நீ நடந்து வந்த